இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 12ஆம் தேதி. ரிச்சர்டு இவான்ஸ் ஷல்டீல்ஸ் நவீன தாவர தொடர்பியலின் தந்தை ரிச்சர்டு இவான்ஸ் இவான் ஷல்டீஸ் பிறந்த தினம் என்று நவீன தாவர தொடர்பியலின் தந்தையாக கருதப்படும் ரிச்சர்டு இவான் ஷல்டீஸின் பிறந்த தினம் என்று. மாசாசூசெட்ஸ் மாநிலத்தில் பாஸ்டன் நகரில் பிறந்தவர் 1915. இவரது பெற்றோர் ஜெர்மனியிலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள். சிறுவயதில் இவர் தனது மாமாவின் பண்ணையில் இருந்த அரிதான பல தாவர வகைகளை கண்டு அவற்றை பற்றி தெரிந்து கொள்வதில் ஆர்வம் கொண்டார். ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்த போது இவரது பேராசிரியர்களில் ஒருவரான டாக்டர் ஓகஸ் அமஸ் பயன் தரும் மற்றும் தீமை விளைவிக்கும் தாவரங்கள் என்ற தலைப்பில் கற்பித்த பாடம் இவரது வாழ்க்கை போக்கையை மாற்றியது. அமேசான் மலைக்காடுகளில் 17 வருடங்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த ரிச்சர்ட் ப்ரூஸ் தான் இவரது ஹீரோ. ஷல்டீஸ் மற்றும் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் 1937 உயிரியல் மற்றும் வேதியியலில் முதுகலை பட்டம் பெறுகிறார். பயாலஜி மற்றும் கெமிஸ்ட்ரியில் மாஸ்டர் டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வாங்குகிறார். 1941 தாவரவியலில் டாக்டர் பட்டமும் பெற்றார். தாவரங்களின் மருத்துவ பயன்பாட்டை குறித்து ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள நேஷனல் ரிசர்ச் கவுன்சிலுக்கு இவருக்கு உதவித்தொகை அளித்தது. முதலில் இவரது ஆய்வுகள் ரப்பர் மற்றும் மருத்துவ குணங்களுடைய தாவரங்கள் பற்றி இருந்தன. பிறகு உளவியல் தொடர்பான மருந்துகள், மனமயக்கம் தரும் தாவரங்கள் உள்ளிட்ட பல துறைகளிலும் விரிவடைந்தன. அமேசான் பகுதிகளில் ஏறக்குறைய 80,000 வகை பயனுள்ள தாவரங்கள் இருப்பதாக கண்டறிந்தார். அமேசான் மற்றும் மெக்சிகோ காடுகளில் இவரது 50 வருட கால ஆராய்ச்சிகளில் இதுவரை அறிவியலில் கண்டறியப்படாத 300 மூலிகை தாவரங்கள் உட்பட 30,000க்கும் மேற்பட்ட மூலிகை குணங்கள் உடைய தாவரங்களை சேகரித்தார். ஆரோ பாய்சன் உட்பட ஏராளமான தாவர தொடர்பியல் கண்டுபிடிப்புகள் குறித்து கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறார். 1957 சீக்கிங் தி மேஜிக் மஷ்ரூம்ஸ் என்ற கட்டுரையை வெளியிட்டார். ஆல்பர்ட் ஹாப்மேனுடன் சேர்ந்து இவர் எழுதிய தி பிளான்ட்ஸ் ஆஃப் தி காட்ஸ் மற்றும் தேர் சீக்ரெட், தி பிளான்ட்ஸ் ஆஃப் தி கார்ட் தேர் சீக்ரெட் மற்றும் ஹீலிங் மற்றும் ஹாலுஜினோஜெனிக் பவர்ஸ் 1979 வந்த புத்தகம் உலகம் முழுவதும் பிரபலமடைந்து விற்பனையில் சாதனை படைத்தது. 1957 சீக்கிங் தி மேஜிக் மஷ்ரூம்ஸ் அப்படின்னு ஒரு நூல் எழுதுகிறாரு. அந்த கட்டுரை எழுதுகிறாரு.